ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6th தமிழ் பருவம் 1, அதாவது இயல் 1, இயல் 2, இயல் 3 இந்த மூணுலேயும் இருக்கக்கூடிய நூல்களும் எழுத்தாளர்களும் சொல்லும் பொருளும் மேற்கோள்கள் கலைச்சொற்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து கம்பைனாக ஒரே வீடியோவாக பார்க்க போகிறோம். நாம் ஏன் இப்படி கம்பைனாக ஒரே வீடியோவாக எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி படிக்கணும் அப்படின்னா அப்போ தான் நமக்கு அந்த குழப்பங்கள் இருக்காது. இந்த மெத்தடில் படிக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக வெற்றியை உறுதி செய்யும். ஸோ இப்படி கண்டிப்பாக நம்ம படிக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நூல்களும் எழுத்தாளர்களும் பார்க்கலாம். இன்பத்தமிழ் இந்த நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டால் பாரதிதாசன். தமிழ் கும்மி பெருஞ்சித்திரனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். காணி நிலம் பாரதியார். கிழவனும் கடலும் எர்னஸ்ட் ஹெமிங்வே. அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு முத்து. ஆத்திச்சூடி ஔவையார். புதிய ஆத்திச்சூடி பாரதியார். நாரைவிடு தூது சக்திமுத்த புலவர். சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி டாக்டர் சலீம் அலி. விளக்குகள் பல தந்த ஒளி லிலியன் வாட்சன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இது இன்டெக்ஸில் கொடுத்துருக்க இந்த டாப்பிக்கில் யார் எழுதுனா அதை மட்டும் நான் கொடுக்கல. லெசனுக்கு உள்ளே வரக்கூடிய அந்த நூல்களும் எழுத்தாளர்களுமே கூட நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்க்கலாம். சொல்லும் பொருளும். நிரூபித்த, உருவாக்கிய, விளைவு, வளர்ச்சி, சமூகம், மக்கள் குழு, அசதி, சோர்வு, ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு கிடையாது, ஆழிப்பெருக்கு கடல்கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை, திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்கள், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. என்ன அழிக்கணும்? எல்லாருக்கும் கருணை அழிக்கணும் அப்படி வச்சுங்க. காணி நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் உள்ளம். இயன்றவரை முடிந்தவரை. ஒருமித்து ஒன்றுபட்டு. ஔடதம் மருந்து. இதோட 3 இயலில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த 3 இயலில் கொடுத்துருக்கக்கூடிய மேற்கோள்கள் பார்க்கலாம். தமிழே உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமுதே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்று எழுதியவர் காசி ஆனந்தன். ஊழி பலநூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் என்னும் பாடல் வரியை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். நாம் இது ஒரு பாட்டாகவே போட்டிருக்கிறோம், சேனலில் இருக்குது, என்ன பார்த்துக்குங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என்ற பாடல் வரியை எழுதியவர் வாணிதாசன். என்ன ஷார்ட்கட்டு? தோன்றி தோன்றி தோன்றின்னு வந்தால் வாணிதாசன். 4வது பாருங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் பாரதியார். தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது? தொல்காப்பியம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய இது நீ கருதினை ஆயின். சிலப்பதிகாரம் இந்த லைன் சொல்லியிருக்கு. தமிழன் கண்டாய் என்ற வரி திருத்தாண்டகத்தில் இடம்பெற்றிருக்கு. திருத்தாண்டகனா தேவாரத்தில் அப்பர் அவர்கள் எழுதிய அந்த பகுதியை திருத்தாண்டகம்னு சொல்லுவாங்க. இவர் தாண்டகம் பாடுவதில் வல்லவராக இருந்ததுனால தான் இவரை தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பிச்சிருக்காங்க. அப்பர், திருநாவுக்கரசர், அப்புறம் தாண்டக வேந்தர், இப்படி நிறைய நியமம் இருக்குது. இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். சரிங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். 8வது பாயிண்ட். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடல் வரியை எழுதியவர் அறிவுமதி. 9வது பாயிண்ட். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என கூறியவர் ஔவையார். நிலம், தீ, நீர், வலி, விசும்பொடு பெரியலி, சின்னலி கிடையாது, வலி பெரியலி, விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழினி என்ன குறிப்பிடும் நூல் கார் 40. 12வது பாயிண்ட் பார்க்கலாம். நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்தவடு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து. கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் நற்றிணை. இப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது. தினையளவு போதா சிறுபுல் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை. தினையளவு போதா சிறுபுல் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருவள்ளுவ மாலை.
காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் என்று பாடியவர் பாரதியார். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர் சக்திமுத்த புலவர். தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு இயங்குவீராயின் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்றவர் டாக்டர் சலீம் அலி. வானை எழப்போம் கடல் மீனை எழப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று கூறியவர் பாரதியார். இதோட இயல் 1 இயல் 2 இயல் 3 இருந்த மொத்த மேற்கோளையும் பார்த்துட்டோம். அடுத்து நாம கலைச்சொல் பார்க்கலாம் வாங்க. கண்டம் கான்டினென்ட், தட்ப வெப்பநிலை கிளைமேட், வானிலை வெதர், வலசை மைக்ரேஷன், புகலிடம் சாங்சுரி, புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு, செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர், செயற்கைக்கோள் சேட்டலைட், நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ், வலஞ்சுழி கிளாக்வைஸ், இடஞ்சுழி ஆன்டி கிளாக்வைஸ், இணையம் இன்டர்நெட், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தேடுபொறி சர்ச் இன்ஜின், தொடுதிரை டச் ஸ்கிரீன், முகநூல் ஃபேஸ்புக், செயலி ஆப், புலனம் வாட்ஸ்அப், மின்னஞ்சல் இமெயில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம பருவம் 1 6th தமிழ் பருவம் 1 அதாவது இயல் 1 இயல் 2 இயல் 3 இருக்கக்கூடிய எழுத்தாளர்களும் நூல்களும் எழுத்தாளர்களும் சொல்லும் பொருளும் மேற்கோள்கள் கலைச்சொற்கள் இது மொத்தமாக பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் டெஸ்ட் பார்க்கலாம். பருவம் 1 இயல் 1 இயல் 2 இயல் 3 இது மூணையும் கம்பைன் பண்ண மாரி 2 பார்ட்டாக டெஸ்ட் போடுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இயல் 4க்கான வீடியோ நம்ம சேனலில் போடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.